வணக்கம் நண்பர்களே, இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. சனிக்கிழமை எடுத்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஆயிருக்க வேண்டியது. அது ஒரு படா சைஸ் வீடியோவா இருந்ததுனால ஆஸ் யூஷுவல் எடிட்டிங்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால சண்டே வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்றேன். கடந்த 1.5 வருஷமா பெருசா எந்த ஹேர் ஸ்டைலையும் மாத்தாத காரணத்தினால இந்த வாட்டி கண்டிப்பா என் ஹேர் ஸ்டைல மாத்தியே ஆகணும்னு என் வைஃப் சொல்லிட்டாங்க. சரி, திரும்பி நம்ம பழைய ஹேர் ஸ்டைலுக்கே போயிருவோம்னு சொல்லிட்டு நேரா ஸ்கேலப்புக்கு வந்துட்டேன். ஸ்டைலிஸ்ட் கிட்ட நான் ரெகுலரா ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ற ஆளுங்க, சோ அதுக்கேற்ற மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸா ஒரு ஹேர் ஸ்டைல சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்ட போது நான் மைண்ட்ல வச்சிருந்த அதே ஹேர் ஸ்டைல தான் அந்த மனுஷனும் சொன்னாப்ல. ஓகே ப்ரொசீடுன்னு சொல்லி மண்டே அவர்கிட்ட கொடுத்து கம்முன்னு உட்காந்துட்டேன். நண்பர்களே, இதுதான் நம்மளோட பழைய ஹேர் ஸ்டைலு அண்ட் இப்போ புது ஹேர் ஸ்டைலு. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் அங்கிருந்து ஆன் தி வேல மதுவும் சோமம் பிக்கப் பண்ணிக்கிட்டு நேரா ஸ்பென்சர் பிளஸா போயிட்டோம். நேத்து பெரிய வீடியோல பாத்திருப்பீங்க என் வைஃப் சும்மா தாறுமாறா ஒர்க் அவுட் பண்ணது. அதனால மேடம்க்கு சுத்தமா நடக்க முடியல. அதான் பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்குது. சென்னையிலே ஃபர்ஸ்ட் மால் ஸ்பென்சர் பிளஸா. ஆனா இப்ப ஏகப்பட்ட மால் வந்ததுனால இது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மாலா மாறிடுச்சு. பட் நண்பர்களே, உங்க மொபைல் போனுக்கு கம்மி ரேட்ல நல்ல நல்ல கேசஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்பென்சர் பிளஸா வாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல ட்ரெஸ்ஸஸுமே அவைலபிளா இருக்குது. ரொம்ப நாள் வராம இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு வாட்சா விடுங்க. இந்த டார்க் ரெட் கலர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணனால என் மொபைலுக்கு இந்த கேஸை வாங்கிட்டு ட்ரெஸ்ஸும் அஃபோர்டபுளா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால என் வைஃப் தலையில ஒரு பில்ல போட்டு நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டையும் எடுத்துக்கிட்டேன். கூடி சீக்கிரம் அதை ரிவீல் பண்றேன். பிறகு அங்கேருந்து காடியை தட்டின்னு நேரா போய் அல்சா மால் வாசல்ல இருக்கிற சாண்ட்விச் கடை. அது என்னமோ தெரியல, இங்க இருக்கிற சாண்ட்விச்ல யூஸ் பண்ற மின்ட் சட்னி மட்டும் வேற லெவல்ல இருக்கும். மக்களே எல்லாரும் வித்தியாசமான சாண்ட்விச் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. நான் டயட்ல இருக்க காரணத்தினால டொமேட்டோ கார்லிக் டோஸ்டோட நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் இந்த முறுக்கு சாண்ட்விச் எல்லாம் இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு டேயும் முடிச்சாச்சு. புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டட்டா பாய். லெக் டை ரொம்ப தீவிரமா போட்டுட்டேன்.